ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ததசே நமஸ்ததசஸ்பதயே நமஸ்தகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நமஹ. ஓம் ராம்குமாராய ராஜசேகராய நம சிவாயை. மம காரியம் சாதய சாதய. அனைவருக்கும் வணக்கம். அடியேன் கேஎஸ்பி சிவாகம பாடசாலையின் தலைமை பொறுப்பாளராக பணி செய்ய குருவருளும் திருவருளும் வாய்ப்பளித்திருக்கிறது. அபிராமி பட்டருக்கு அபிராமி அருள் செய்த தை அமாவாசை திருநாளை முன்னிட்டு அபிராமி சமயம் நன்றே எனும் தலைப்பில் சிறப்பு தொடர் சொற்பொழிவு நடைபெற உள்ளது. அபிராமி சமயம் என்னும் நூல் வெளியீடு மக்கள் மத்தியில் மிகச்சிறந்த வரவேற்பை பெற்றதைத் தொடர்ந்து அதன் அடுத்த கட்டமாக இச்சிறப்பு தொடர் சொற்பொழிவு திட்டமிடப்பட்டுள்ளது. இச்சொற்பொழிவுகள் கேஎஸ்பி பாடசாலை யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். யூடியூப் லிங்க் பெறவும் அபிராமி சமயம் குறித்து மேலும் அறிந்து கொள்ளவும் எங்களின் அபிராமி பட்டரின் அந்தாதி குடில் என்ற வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். ஓம் ராம்குமாராய ராஜசேகராய நம சிவாயை. மம காரியம் சாதய சாதய. நன்றி. எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே அபிராமி பட்டருக்கு அபிராமி அருள் செய்த தையம்மாவாசை நாளை முன்னிட்டு அபிராமி சமயம் நன்றே என்னும் தலைப்பில் சிறப்பு தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதன் மூலம் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்றைய தினம் அபிராமி அந்தாதி பாடலிலே நாம் எடுத்து கொண்டிருக்கின்ற தலைப்பின் வரி என்ன அப்படின்னா, நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான். அதை மாத்திரம் அப்படி தனியாக எடுத்திருக்கோம். பொதுவாக ஒரு செயலை நாம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய விளைவு இருக்கோ இல்லையோ, அந்த விளைவு அப்படி செய்பவனுக்கு தொந்தரவை கொடுத்தால் அதுக்கு பேர் தீயதுன்னு சொல்கிறார். அதே செய்கிறவனுக்கு நல்லதை சுகத்தை கொடுத்தால் அது நன்மை அப்படின்னு சொல்கிறோம். வழக்கத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, எந்த செயலை செஞ்சால் நமக்கு மகிழ்ச்சி வருதோ அதை பின்னும் மீண்டும் மீண்டும் செய்ய முயல்கிறோம். எந்த செயலை செஞ்சால் அதன் விளைவாக நமக்கு துன்பம் வருகிறதோ அதை மீண்டும் தள்ளிக்கொண்டே போகிறோம், வெறுக்கிறோம், ஒதுக்கிறோம், இல்லை அந்த செயலை நாம் செய்யாமல் விளக்கிடுறோம். அந்த வகையில் அபிராமி பட்டர் என்ன சொல்கிறாரு, நன்றே வருகினும் தீதே விளைகினும்னு சொல்லியிருக்கார். இதில் கொஞ்சம் ஆழ்ந்து நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, சாமி கும்பிட்டா நல்லது தானே வரும், அது எப்படி கெட்டது வரும் அப்படின்னு ஒரு கேள்வி நம் மனதிற்குள்ளே எழுகிறது. ஆனால் உண்மையாகவே நன்றுடையானை தீயதிலானைன்னு நல்லன எல்லாம் தரும்னு அவரே தான் சொல்கிறார். ஒரு தீங்கில்லையேன்னும் அவரே தான் சொல்கிறார். அப்போ இந்த வார்த்தை ஏன் சொன்னார், தீதே விளையணும்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, சில நேரங்களில் மனிதர்களுடைய நோக்கிலே அது தீயது போல தோன்றும், அது தீயது அல்ல அப்படின்னு நமக்கு வலியுறுத்துறதுக்கு தான் இந்த விஷயத்தையே சொல்கிறார். இப்போது ஒரு பூஜை போடுறோம், நம்ம குலதெய்வத்துக்கு போயிருக்கோம்னு வச்சுங்களேன். ஒரு பூஜை போடுறோம், அந்த பூஜைக்கு போயிருக்கோம், பூஜையெல்லாம் ஆறுது, ஆரத்தியெல்லாம் ஆறுது. அந்த நேரம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது திடீர்னு ஏதோ ஒரு செய்தி வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு துக்க செய்தி வருது. அப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், என்னடா அது பூஜை பண்ணிவிட்டு வெளியில் வரும், ஒரு துக்க செய்தி வருதே அப்படின்னு நம்ம நினைப்போம். அதனால் பூஜையில் ஏதாவது தவறு இருக்குமோ, இல்லை சகுனம் எதுவும் சரியில்லையா, நமக்கு எதிர்காலத்தில் ஏதாவது துன்பம் இருக்குமா அப்படிலாம் அந்த பூஜை பண்ணி நம்ம வெளியில் வரும்போது இந்த மாதிரி ஒரு கெட்ட செய்தியை நாம் பார்த்தாலோ கேட்டாலோ நம் மனது பதைக்கிறது, சிந்திக்கிறது.
இதே நிலையில் அபிராமி பட்டர் இருந்திருக்கிறார். அப்புறம் கடைசியில் தான் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் அப்படின்னா, தீயதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், அம்பாள் எந்த காலத்திலையும் கெட்டது பண்ண மாட்டா. இறைவனை வழிபட்டு தீயதான துன்பமான விளைவு எஞ்ஞான்றும் இல்லை, எப்பொழுதுமே இல்லை, நித்திய சத்தியமாகவே இல்லை. ஆனால் பின்ன எப்படின்னா, நம் மனது அதை அவ்வாறு கருதுகிறது அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி அப்படின்னு சொன்னால், நம்ம சின்ன வயசில் அப்பா அம்மா யாரை பார்த்தாலும் படின்னு சொல்லுவாள். சில நேரங்களில் என் வயசில் நடந்திருக்கு, உங்கள் வயசில் எப்படின்னு எனக்கு தெரியல. நான் வந்து 5வது வயசில் படிக்கலைன்னு வாத்தியார் அடிச்சிருக்கார் என்ன. அந்த அடிக்கிறதுனால எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, பள்ளிக்கூடத்தில் ஒரு வீட்டு பாடம் எழுதலைன்னாலோ இல்லை மனப்பாடம் பண்ண முடியலைன்னாலோ வாத்தியார் அடிப்பார்னு ஒரு பயம் இருக்குது. வாத்தியார் பேரில் ஒரு கோபம் இருக்குது, தீராத கோபம். எப்போ இந்த வாத்தியார் நம்மளை அடிக்காமல் இருப்பார், சே இந்த ஸ்கூல் லீவ் விட்டா அப்படி ஒரு சந்தோஷம். அந்த வயசில் அவர் நமக்கு நன்மையை செய்கிறார், நம் வளர்ச்சிக்கு வித்திடுகிறார் அப்படிங்கிறது இந்த வயசில் புரியறது, அந்த வயசில் புரியல. அதனால் முதல் விரோதி யார் அப்படின்னா, மாணவனுக்கு வாத்தியாருங்கிற மாதிரி மாவித் விஷா வகை வேதம் வரைக்கும் இதை சொல்லியிருக்கு. ஒரு வேதத்திலேயே மாவித் விஷா, எனக்கும் என் குருநாதருக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் பகையும் வராது இருக்கட்டும் அப்படின்னா, கருத்து வேறுபாடு அவ்வளோ வரும். ஏன்னா முழு ஞானம் அது ஞானமற்ற பண்பு. அதனால் ஞானமற்ற மனதானது நன்மையை தீயதாக நினைத்து கொள்ளும் அப்படிங்கிறத தான் தீதே விளைகினும் அப்படின்னு சொல்கிறார். நான் சாமி கும்பிட்டு எனக்கு ஒன்றும் நல்லதே நடக்கலை அப்படின்னு நடைமுறையில் பல பேர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். பூஜை பண்ணி பார்த்தாச்சு, விரதம் இருந்து பார்த்தாச்சு, கோயிலுக்கு போய் பார்த்தாச்சு, பாராயணம் பண்ணி பார்த்தாச்சு, எனக்கு எப்படியும் ஒரு நன்மை வரவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களை நாம் அதிகமாக பார்க்கிறோம். அப்படி பார்த்திருந்தும் கூட அந்த விஷயத்தை அபிராமி பட்டர் என்ன சொல்கிறார் அப்படின்லாம், நீங்கள் தப்பாக உங்கள் மனதில் தோன்றுகிறதே அன்றி தீயது விளையாது. அதை தான் இந்த இடத்துல நன்றே வருகினும் தீதே விளைகணும்னு பதிவு செய்ய அவர் ஆசைப்படுறார். அதை அப்படி தான் சொல்லியிருக்காரா அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நிறைய இடங்களில் முரணாக பேசுகிறார் பாருங்க. அது எதுக்காக அப்படி பேசியிருக்காருங்கிறது நிறையா புரியும். என்னென்னா, ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு தெரிஞ்ச விஷயம்னு ஒன்றே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, அறிந்தேன் எவரும் அறியாமறையை அப்படின்னு சொல்ற. யாருக்குமே தெரியாத ரகசியம் எனக்கு தெரியும், அம்பாள் சொல்லிட்டா அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த அபிராமி எந்தாதியிலே அவர் என்ன சொல்ல வரார், எந்த நிலையிலும் 2 நிலையிலும் இருந்து பேசுகிறார். இன்னும் சொல்ல போனால் 3 நிலையில் இருக்கார். அபிராமியினுடைய நிலை ஒரு பாலம் மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் அந்த பாலம் ஒரு கரையை பற்றி கொண்டிருக்கிறது, இன்னொரு கரை இன்னொரு தொடர்போடு இருக்கிறது, நடுப்புற ஒரு பாலம் இருக்கு. இந்த கரையில் இருக்கிறது துன்பம்ங்கிற ஊர், இந்த கரையில் இருக்கிறது இன்பங்கிற ஊர், நடுப்புற இருக்கிறது ஞானம்ங்கிற ஊர், இந்த பாலம்ங்கிறது. இது 3க்கும் தொடர்புடையவராய் அபிராமி பட்டர் பேசுகிறார். அவர் துன்பத்திலே இருந்திருக்கிறார், இன்பத்தை குறித்து பயணிக்கிறார். அப்படி அதற்கு துன்பத்தில் இருந்து இன்பத்திற்கு பயணிப்பதற்கு பாலம் போன்று இருப்பது எது என்று சொன்னால் அபிராமி அன்னையினுடைய அருள். அந்த அருளை தான் பெற்றுக்கொள்வதில் கொஞ்சம் கொஞ்சமாக அபிராமி அன்னையே புரிய வைத்தாலே அன்றி அபிராமியை பற்றி வேறு யாரும் சொல்லிவிட முடியாது. அதில் அவர் உறுதியாக இருக்கார். ஏன்னா அதை எட்டி பிடிக்கிற அந்த அறிவின் ஆற்றல் நமக்கு இல்லை. அது சத்திய வஸ்து, நாம அனித்திய வஸ்து. நாம் தோன்றி 50 வருஷம் ஆகுது, அது தோன்றி அதுக்கு தோற்றமே இல்லை, முடிவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு பெரிய வஸ்து. அப்போ அதை பற்றி முழுவதுமாய் நாம் புரிந்து கொள்ளுதல் என்பது அதனுடைய உதவி இன்றி இயலாது. அப்போ சுபாவத்தில் தன்னுடைய அறியாமையை நன்கு அறிந்திருக்கிறார். அந்த இடத்துல பயன்படுத்துகிறார் அறிவொன்றிலேன். அப்படி அறிந்தேன் எவரும் அறியாமறையை அப்படின்னு கேட்டால்
யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை உமையம்மையனுடைய அருளாலே நான் பெற்றேன் அப்படின்னு சொல்றார். அது அம்பாளே அறிவிச்சிருக்கா. பேயேன் அறியும் அறிவு தந்தாய் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த அறிவு எனக்கு இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் மீறி அம்பாள் அந்த அஞ்ஞானத்தை விலக்கி அழுக்க போக்கி அந்த அறிவை அவர் பெற்றார். அதுதான் நான் அறிந்தேன். அப்ப அசதோமா சத்கமயா, தமசோமா ஜோதிர்கமயா, மிருத்யோர்மா அமிர்தந்தமயா, இந்த மூணுத்தையும் ஒண்ணா பண்ணினவர் அபிராம்பட்டர். அசத்திலிருந்து சத்திற்கு அழைத்து செல், மரணத்திலிருந்து இரவாமைக்கு அழைத்து செல், இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து செல் அப்படின்னு வேதம் ரொம்ப அழகா சொல்லும். அது அத்தனையும் அவர் வாழ்க்கையில செஞ்சு காமிச்சவர். இருளிலிருந்து ஒளிக்கு போகிறார், அமாவாசையை பௌர்ணமியாக்கிறார். மரணத்திலிருந்து மரணமில்லா பெருவாழ்வையை பெற்றார். அதை அழகா அவரே சொல்றாரு. என்னை இங்கு இனி படையாலை உங்களையும் படையா வண்ணம் பார்த்திரும். மிக அழகாக பேசுகிறார். என்னை இன்னுமே அவ படைக்க மாட்டான்னு தெரிஞ்சுக்கிறார். உங்களை படைக்காத பார்த்துங்கோ அப்படின்னு சொல்றார். அப்ப அமிர்தத்துவம் இரவாமையை பெற்று விட்டார். அப்படிப்பட்ட ஒரு பண்பு அதை தான் இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறார். அந்த மாதிரி சில இடங்கள் வரும்போது அந்தாதியில் மாத்திரம் அவர் சொல்கிற அந்த அந்த பாட்டு குறிப்பாக வெறும் அந்தாதி மாத்திரம் எடுத்துக்கிறது மிகச்சிறப்பு. அப்புறம் பதிகம்னு எழுதியிருக்கார், அதுக்கப்புறம் கள்ளவாரணம் பதிகம் எழுதியிருக்கார், அதுக்கப்புறம் முடுகுன்னு எழுதியிருக்கார், காலசுமாரமூர்த்தி முடுகுன்னு. அந்த மாதிரி விஷயத்துலேருந்து ஒரு அகச்சார்ந்து அதுலேருந்து எடுத்தால் கூட அபிராமி அந்தாதியிலேயே அவர் கேட்ட கேள்விக்கு அபிராமி அந்தாதியிலே பதில் சொல்லிடுறார். எல்லா விஷயமும் அபிராமி அந்தாதிக்குள்ளேயே முடிச்சுடுறார். 100 பாடலுக்குள்ளேயே அவருடைய விஷயம் என்னன்னா, தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். அதுக்கு ஒரே ஒரு சாதனம் இந்த அபிராமி அந்தாதி. அது அம்பாளுடைய அனுக்கிரகம் அவருடைய நாக்கு வழியாக வந்திருக்கு. பாரதி அதை செம்மைப்படுத்தியிருக்கா பக்கத்தில் இருந்து. அந்த 3 பேரும் இணைந்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதை என்பதை நாம் உணர வேண்டும். அபிராமபட்டருடைய நாக்கு, அதுக்கு பொருள் அம்பாள், வாக்கு பாரதி, பக்கத்தில் இருக்கிற சரஸ்வதி. இன்றைக்கும் தையம்மாவாசை அன்னைக்கு அந்த அம்பாளுக்கு சந்தனகாப்பு சாத்திர வழக்கம் வச்சுட்டுருக்கா. எதுக்கு சொல்கிறேன்னா, 3 பேருடைய 3 பெருந்தெய்வம், ஒரு மனுடன், ஒரு தெய்வம், ஒரு அணங்கு. அணங்கே நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன்னு சொல்லுவார். அணங்கு அந்த பரிவாரமாக இருக்க அம்பாள். அங்கே அந்த பரிவாரமாக இருந்து இந்த அபிராமி அந்தாதியை நம்ம கொடுத்துருக்கா. அந்த மாதிரி சொல்கிற பொழுது தீரே வராது, அப்படி விலகினும் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து அந்த பாதையிலே செல்லுங்கள். அது உங்களுடைய மனது நிகழ்த்துகிற மாயை என்பதை அறிவுறுத்துகிறார். அதனால நன்றே வருகினும் தீரே விலகினும் அப்படின்னு. அதே மாதிரி பலன் கிடைக்கலைன்னா விட்றாதேல்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், மெய்வந்த நெஞ்சின் அல்லால் ஒரு காலும் விரகருதங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழறியாமட பூங்குயிலே. 2 வார்த்தையை சொல்றாரு பாருங்க. மெய் வந்த நெஞ்சு, பொய் வந்த நெஞ்சு. இறைவனை பற்றி அல்லது இறைவியை பற்றி நாம் நினைப்பது இறைவி அல்ல, கடவுள் அல்ல. கடவுள் எதுவோ அதுதான் உண்மை. அவளை பற்றி நாம் நினைச்சுக்கிறது தப்பாகவும் இருக்கலாம், ரைட்டாகவும் இருக்கலாம். அதனால தான் மெய்வந்த நெஞ்சிலால் அப்படின்னா, இந்த மெய்வந்த நெஞ்சுங்கிறது என்னன்னா, இறைவன் தன்னை அறிவித்தபடி பக்தனுக்கு தோன்றுவது, தானே தன்னை விளக்கி காட்டுவது. அப்படி காட்டினாலே அன்றி எந்த ஆன்மாக்களும் இறையருளை பெற்றுவிட முடியாது. அப்போ அடுத்தது பொய் வந்த நெஞ்சில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் இறைவியை பற்றி ஒரு பொதுவான புரிதலுக்கு வரோம். கடவுள் அப்படின்னு சொன்னால் ஒரு கோயில்னு ஒன்று இருக்கும், அந்த கோயிலுக்கு போகணும், வழிபாடு பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும், அதுலேருந்து நமக்கு அவர் வேண்டியதெல்லாம் கொடுப்பார் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு கருத்து. அந்த கருத்தை 4 பேர் நல்லதென்று நாடினார், அதையே நானும் நாடினேன்னு பதிகத்தில் சொல்லுவார். எனக்கே நல்லது கெட்டது எதுவும் தெரியாது அப்படின்னு. அப்போ அபிராமி அன்னையின் அருளை பெறுவதற்கு முன், அபிராமி அன்னையின் அருளை பெற்ற பின், அபிராமி அன்னையின் அருளை பெற்றுக்கொண்டிருக்கும் போது, இப்போ அந்தாதிங்கிறது 3துலேயும் இருக்கும். காரணம் என்னென்னா, 79 பாட்டு வரைக்கும் விழிக்க அருளுண்டு வரைக்கும் பெற்றுக்கொண்டிருக்கிற நேரம். பெறுவதற்கு முன் அவர் ஒரு சந்தேகத்திற்குரிய மனிதர். அவரை பற்றி ஏகப்பட்ட புகார்,
அவர் வந்து கெட்ட தேவதையை வழிபாடு பண்ணுறார். அவர் பைத்தியம் மாதிரி நடிக்கிறாரா இல்லை பைத்தியமா? அந்த மாதிரிலாம் அவரை பற்றிலாம் ஒரு சூழல். இல்லைன்னா ராஜா போய் தானா ஒரு ஆளை முன்னாடி வந்து விசாரிக்க மாட்டார். ராஜா பின்னாடி மந்திரிலாம் இருக்கார். அவர் தரிசனத்துக்கு வந்திருக்கார். தேவையில்லாமலாம் ஒருத்தரை கூப்பிட்டு நீ யார், நீ ஏன் இங்கே நிற்கிறேன்லாம் கேட்க மாட்டார் அவர். தேவையில்லாமல் உனக்கு அமாவாசையா பௌர்ணமியான்லாம் ராஜாலாம் சாதாரணமான ஆளை போய் கேட்கவே மாட்டான் எந்த காலத்துலேயும். அந்த பதவியில் இருக்கிறவா அது சம்பந்தமாக ஏதோ ஒரு புகார் கொடுத்தா தான். அப்போ அவரை பற்றி ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அதுக்கப்புறம் அதை சரி செய்கின்ற நிலை அப்படிங்கிறது வேற. நிலவு வந்ததுக்கு அப்புறம் அம்பாளே நிரூபித்த நிலை வேறு. அப்போ இந்த 3 நிலைகளையும் ஒரு சேர்ந்து பார்க்கிற பண்பு நன்றே வருகினும் தீதே விளைகினும் அப்படிங்கிற விஷயத்தில் இது மாதிரி முரண்பாடான வார்த்தையை சொல்கிறார். பொய் வந்த நெஞ்சு மெய் வந்த நெஞ்சுன்னு. பொய் வந்த நெஞ்சுன்னு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம் முன்னாடி. அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி வருமான்னு அம்பாள் அதை உறுதி பண்ணி காமிச்சிருக்கா. தோட்ட ஆகாசத்தில் வீசியிருக்கா. நிலவை வரவழைச்சிருக்கா. இல்லாமை சொல்லி கஷ்டப்பட்டவர்களுக்கு எத்தனை வேலி நிலம் கொடுத்து அதுலேருந்து நிலம் அளந்தது பட்டோலை விட்ட விவரத்தோடு இருக்குது செப்பேட்டில். ஆக்கூர், நல்லாடை, திருவிடைகழி இந்த பகுதிகளிலேருந்து ஒரு பகுதி நிலமும் அந்த நிலத்தை வந்து அவருக்கு கொடுத்ததும் அதில் அளக்கப்பட்ட அளவு வரைக்கும் குறிப்பிட்டிருக்கா அந்த செப்பேட்டில். அப்போ தான் இல்லாத ஒன்றை இறைவியின் அருளால் நேரடியாக பெற்றிருக்கிறார் அவர். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, மெய்வந்த நெஞ்சாயிரு, தயவு செய்து இந்த அம்பாளை பற்றி பிறர் சொல்லுவதை நம்பாத. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவர் சொல்கிற மாதிரி உன்னுடைய வழியில் நீ அதை அறிய முயற்சி செய். அதுக்கு இந்த அபிராமி அந்தாதி மிகவும் உதவும் ஊன்றுகோலாக இருக்கும் என்பதாக நமக்கெல்லாம் நாம் இறைவனை மற்றும் அறியாத ஒரு குருடு போன்ற நிலையிலே இருந்தும் நமக்கு அவர் லாங்குவேஜை கொடுத்துருக்கார். அந்த பிர்லி ஒரு லாங்குவேஜை கண்டுபிடிச்சானோ இல்லையோ, அந்த எழுத்துக்கள் கண்ணு தெரியாதவா படிக்கிறதுக்கு, அந்த மாதிரி இறைவனை அறியாதவர்கள் தான் அறிந்து கொள்வதற்காக செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய அற்புத படைப்பாக இது இருக்கிறது. அதனால் இது ஒரு ஊன்றுகோல், சேற்றில் நடக்கிறவனுக்கு ஒரு ஊன்றுகோல் மாதிரி இந்த அபிராமி அந்தாதி பயன்படுகிறது. பொய் வந்த நெஞ்சில் புகழ், மெய் வந்த நெஞ்சில் அல்லால் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை நல்லா நம்ம யோசித்து பார்க்கணும். முரணா சொல்லியிருக்காரு பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அறிவிழந்துன்னு ஒரு இடத்துல சொல்லிவிட்டு தெளிகின்ற ஞானம்னு இன்னொரு இடத்துல சொல்லணும். நன்றே வருகினும் தீதே விளைகினும், மெய் வந்த நெஞ்சு பொய் வந்த நெஞ்சு, அறிவிழந்து தெளி நின்ற ஞானம். ஒரு இடத்துல தடுமாறி நிற்கிறார். என்ன செய்ய போறோம்? இதுவரை நாம் பின்பற்றிய பூசனை முறை, நான் மனதிலே எண்ணி தியானம் செய்த அந்த முறை, அதிலே அம்பாள் பேசியது, இதை எப்படி நான் உங்களுக்கு உணர்த்துவது? அம்பாள் பேசினது சத்தியம், ஆனால் அதை உணர்த்துறதுல ஏகப்பட்ட பிரச்சனை. புரிஞ்சுக்கிறவாளுக்கு ஒரு பிரச்சனை, சொல்கிறவாளுக்கு ஒரு பிரச்சனை, சொல்லக்கூடிய பொருளுக்கு ஒரு பிரச்சனை. புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு அதை பற்றி முழுவதும் அறியாமை இருக்கிறது. உணர்த்துபவர்கள் அதை பற்றி அறிந்தும் அறியாதவராக இருக்கிறார். அப்படி உணர்த்துகிற பொருள் தான் உணர்த்தினாலே அன்றி அதை உணர முடியாதபடி ரகசியமாக இருக்குது, சிக்கலாக இருக்குது. அவ்வளவு அழகாக நமக்கு வடித்திருக்கிறார் இந்த அபிராமி அந்தாதி. அதனால் இந்த அபிராமி அந்தாதி என்பது ஒரு வாழ்க்கையின் ஊன்றுகோல். அதனால் இப்போ நம்ம பின்பற்றி வரும் பொழுது தெளி நின்ற ஞானம், தெளிகின்ற ஞானம்னு ஒரு பாடம் இருக்குது, தெளி நின்ற ஞானம்னு ஒரு பாடம் இருக்குது. இந்த தெளிகின்ற ஞானம் அப்படியே உள்ள நம்ம வந்து எந்த அளவுக்கு அபிராமியினுடைய மந்திரத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த அபிராமி அந்தாதியை பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கமோ, அந்த தெளிவு சொல்ல சொல்ல தானாக வருங்கிறார். அப்படி நாம் மறந்துடுவோங்கிற ஒரு எண்ணம் இருக்குது நமக்கு. நமக்கு வந்து எந்த ஒரு விஷயமுமே பார்த்திங்கன்னா மனசு வந்து ஒரே நிமிஷத்தில் மாறி போய்டுறது. ஒரு கொள்கையில் நிற்க மாட்டேங்கிறது. சமயங்கிறது ஒரு கொள்கை. அபிராமி கொடுப்பான்னு நம்ம நிற்கணும். தேவதையை வச்சு நாம் வந்து நன்மையை அடையணுங்கிறதுல உறுதியாக இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும் போதுன்னு ஒரு இடத்துல சொல்கிறார். எங்கனே மறப்பேன் நின் விறகினேன்னு இன்னொரு இடத்துல சொல்கிறார். எனக்கு அடிக்கடி இந்த உன்னுடைய இறைவியை பற்றி, அதாவது அம்பாளை பற்றின நினைவு மறந்து விடும். என்னுடைய சூழல், என்னுடைய பிரச்சனை, என்னுடைய வறுமை, என்னுடைய அறியாமை, என்னுடைய செயல்பாட்டுத்தன்மை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய இயலாமை, இதன் காரணமாக நான் அடிக்கடி மறந்து விடுகிறேன் என்று சொன்னார். அப்படி இருந்திருக்கார் அவரே. ஆனால் அம்பாளுடைய அனுகிரகத்துக்கு பின்னாடி எங்கனே மறப்பேன் நின் விறகினையே,
அவர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுருக்காரு. அதனால தான் அவ்வளோ நிலம். அவர் புகழுக்கு ஆசைப்பட்டுருக்காரு. அதனால ஊரு நான் கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம் இருக்கும் அவர் வாழ்ந்து. அந்த 400 வருஷத்துக்கு அப்புறம் அவர பத்தி பேசுறோம். அப்படிப்பட்ட புகழ். வாழும்போதே தன்னுடைய புகழை அடைந்தவர். ஒரு மனிதனுக்கு வாழும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துலலாம் ராஜா தான். ராஜா அவர் சொல்றத கேட்கிறார் அப்படின்னா, அத விட சௌக்கியம் லோகத்துல என்ன இருக்கு? அதே மாரி சில பேருக்கு வந்து காலம் கடந்த அனுக்கிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. அவர் மிகச் சிறிய வயதிலே அனுக்கிரகத்த அடைஞ்சவர். 16 வயசுல அவருக்கு ஞானம் 74 வரைக்கும் இருந்தார்ன்னு செவி வழி செய்தியா நம்ம கேள்விப்படுறோம். ஆனா, அது அத்தனையும் உண்மை. காரணம் என்னன்னா, 16 வயசுல ஒருத்தருக்கு ஞானம் வருதுன்னா, 2 1/2 வயசுல ஒருத்தருக்கு ஞானம், 3 வயசுல ஒருத்தருக்கு ஞானம். அது மாரி இவருக்கு 16 சிறிய வயதில உலகத்துல இருக்கக்கூடிய கல்மிஷம்லாம் மனசுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மந்திரத்த ஜெபம் பண்ணி, அதனால ஞானம் வந்துருத்து. சில பேருக்கு விட்ட குறை தொட்ட கரை. அபிராம பட்டருக்கு அதுவும் உண்டு. மார்க்கண்டேயர் காசியில ஆரம்பிச்சு ஞானத்த திருக்கடையூர்ல முடிச்சார். அதே மாதிரி தான் அபிராமி அந்தாதி இப்போ அபிராமி பட்டர் போன பிறவியில காசியில ஆரம்பிச்சு, இந்த பிறவியில திருக்கடையூர்ல முடிச்சார். அது 2 விதமான கருத்தா அத சொல்றார். அப்ப என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து அந்த பல நேரம் கனவுகளாலயும் அந்த அபிராமி கிட்ட அந்த அனுகிரகம் கிடைச்சுட்டே இருக்கு. சில நேரம் அது அனுபவம் சாத்தியப்பட மாட்டேங்கிறது. சில நேரம் மறந்து போறது. சில நேரம் அழியா நினைவுகளா நெஞ்சில நிக்கிறது. இதெல்லாம் எப்படின்னு அவர் உள்ளுக்குள்ள வச்சுன்னு தடுமாறுறார் பூர்வ ஜென்மம். அதனால முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் அவர் சொன்ன சாட்சி. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த இறையருள் என்பது அவரு நமக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்பொழுதும் அபிராமி அந்தாதியை மறவாதீர்கள். மனது இரட்டையாக இருக்கும் என்பதை பல இடங்கள்ல பதிவு சொல்றார். அதனால தான் "நன்றே வருகினும் தீதே விலகினும்." மனது எப்படி நினைச்சாலும் சரி. நீ கோவப்பட்டா கூட அம்பாள் கூட கோவப்பட்டுரு. குடுக்கலேன்னு கோவப்பட்டுரு. குடுத்தா கூட வாங்கிட்டு க்ஷேமமா இருக்கேன்னு சொல்லிடு. திருப்பியும் அடுத்த தேவை நமக்கு உருவாகும். ஒவ்வொரு தேவைக்கும் ஒருத்தி குடுக்கல அப்படின்னா, சில விஷயம் செஞ்சு குடுக்குறா, சில விஷயம் செஞ்சு குடுக்கல. குடுத்தா நல்லவன், குடுக்கலைன்னா கெட்டவன். அப்படிதானே? அந்த மாதிரி ஒரு மனநிலை நமக்கு. அந்த மனநிலையை தூக்கி எறியச் சொல்லுகிறார். அந்த இரட்டையிலிருந்து வெளியே வரச் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த இரட்டை நிலையிலிருந்து வெளியே வருவதற்கு யார் அருள வேண்டும் என்று சொன்னால், அம்பாள் மாத்திரமே அருள வேண்டும். அந்த அம்பாளுடைய அனுக்கிரகத்தினால மாத்திரம் தான் இந்த இரட்டை நிலை மாறி, ஒரே நிலை, ஆனந்தமான நிலை, ஆனந்தமாய் என் அறிவாய் வானந்தமான வடிவு நமக்கு வரும். அது அபிராமி அந்தாதியை புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள, அபிராமியினுடைய அருள் நம்மை வந்து ஆட்கொள்ள ஆட்கொள்ள, அதை நாம் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள, அப்ப அபிராமி அனுக்கிரகம் பண்ணலையா நமக்கு அப்படின்னா, அதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வளோதான் விஷயம். படிக்க வேண்டியத ஒரு அ வாத்தியார் சொன்னாரு. நான் படிக்கும்போதெல்லாம் படிக்கவே இல்லைங்க. இப்ப நான் வாத்தியார் ஆயிட்டேன். ஆனா படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் போதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. அந்த மாதிரி காலம் தவறி அந்த விஷயத்த செய்றோம். அந் இது வந்து ஒரு அனுபவ சொல்லு. வேறு எந்த நோக்கிலும் இது சொல்லப்படவில்லை. அதனால "நன்றே வருகினும் தீதே விளைகினும்" அப்படிங்கிற வார்த்தையினாலேயும் நாம நெறைய இந்த விஷயத்த சிந்திச்சு பார்க்கும்போது, இறைவனை வணங்கினால் நன்மை மட்டுமே வரும். தீயது வராது. அஞ்சாதீர்கள். தொடர்ந்து என்ன பண்ணுங்க? சாமி கும்பிடுங்க. அப்படின்னு நம்மை வலியுறுத்துகிறார். அதை செய்து நாம் இறைவியின் அருளை பெற முயல்வோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.